ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு லட்டு ரெசிபி தான். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா அவல் லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நிறைய பேர் இந்த அவல் லட்டு ரெசிபியை கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட செய்வாங்க. அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு உடச்ச வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா வந்து ரோஸ்ட் ஆன பின்னாடி நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி நம்ம வந்து அவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் அவல்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சைஸ் வச்சுருக்க அவல்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பெருசாக லேசாக இருக்கிற அவல் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லேசாக இருக்கிற சிகப்பு அவல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்க்காமல் கூட செய்யலாம். ஆனால் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் அவல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவல் எல்லாமே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மொறுமொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா பொடி பண்ண பின்னாடி கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்தில் இருக்கும். நீங்கள் அவல் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் பாகு ரெடி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடச்ச முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற அளவு தான். நீங்கள் நிறையா போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இது வந்து நான் போட்டிருக்க கிஸ்மிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிஸ்மிஸ் இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்கும். அதை நான் உடச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே நெய்யிலே 1 கப் அளவுக்கு தேங்காவை வந்து துருவுனதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். ஆனால் வந்து இதை விட டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் ஆட் பண்ணும் போது சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஸோ வந்து அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட்னால் ஒன்றும் இல்லை, கொப்பரை தேங்காவை நல்லா துருவிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக சொல்லணுன்னா காஞ்ச தேங்காய் இருக்கும்ல, அதை வந்து நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
எப்பயுமே வந்து வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நார்மலாக பவுடர் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி காய்ச்சிட்டு வடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே இதே ஃபாலோ பண்ணுங்கள். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது வந்து அவல் லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிடிக்க வரும். இப்போ வந்து அந்த அவல் பொடியை நல்லா வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்ம அந்த காய்ச்சின வெல்லம் வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து அந்த பவுடரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப வந்து சூடாக இருக்கும். லைட்டாக வந்து கரண்டியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருந்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து கையை வச்சு நல்லா பிசைங்க. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சூப்பராக அழகாக வரும். நீங்கள் நெய்யை ஆட் பண்ணாமையும் பிடிச்சாலும் நல்லா ட்ரை அழகாக தான் வரும். கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணாம் அப்படின்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு அவல் லட்டு வந்து ட்ரையாக இருந்தாலே போதும், முன்னாடி இருந்த மாதிரியே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு வந்து செஞ்சால் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அவல் லட்டு வந்து பால் சேர்க்காமல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரையும் நல்லாயிருக்கும். பால் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு லட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லட்டு வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பால் ஆட் பண்ணாதீங்க. ட்ரையாக இருக்கும் போதே வந்து நல்லா உருட்ட வரும். நான் வந்து பால் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை வந்து நான் அப்பைக்கே சாப்பிட போகிறதுனால நான் வந்து அப்படியே செஞ்சுருக்கேன். அதுவும் நான் செஞ்சுருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அதனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நினச்சிங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணாமல் லட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஈஸியாக அழகாகவே இதே மாதிரியே வந்துடும். கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம நார்மலாக வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட மாவு உருண்டை மாதிரி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லட்டும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. நான் எடுத்திருக்க அமௌண்ட்டில் வந்து எத்தனை லட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 16 வரையும் வரும். ஒரு சில நேரம் 15 வரும். அது நீங்கள் பிடிக்கிற அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ பெருசாக பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லட்டு கம்மியாகும். எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லட்டு அதிகமாக வரும். நான் வந்து நார்மல் சைஸில் உருட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 16 வரையும் இருக்கலாம். அந்த மாதிரி அமௌண்ட்டு தான் வரும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அவல் லட்டு செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பால் மட்டும் ஆட் பண்ணாமல் நார்மலாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அவல் லட்டு ரெசிபி செஞ்சாச்சு. இதை வந்து வர கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது பிள்ளைங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்படி நம்ம வெளியில் லட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.